டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முதலிலே ஏப்ரல் மாத கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபத்திலே செவ்வாய், மிதுனத்திலே ராகு, அதன் பிறகு தனுசிலே குரு, கேது, சனி, கும்பத்திலே சுக்கிரன், புதன், மீனத்திலே சூரியன். இவ்விதமான கிரக நிலைகளை நாம் பார்த்துவிட்டு இதற்கு பிறகு ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய பெரிய மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த ராசியில் தான் பிறந்தவர். இன்னும் நம் மனதிலே நீங்காத இடத்தை பெற்ற எம்ஜி ராமச்சந்திரன் இந்த லக்கணத்தை சார்ந்த என்பதை மறந்துவிடக் கூடாது. கும்ப ராசிக்காரர்களே பெரிய தொழில் அதிபர்கள் இந்த ராசியில் தான் இருக்கிறார்கள். பெரிய தொழில் கூடங்களை நடத்துகின்ற, பெரிய சுரங்கங்களை பெற்ற, பெரிய பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்த அந்த செல்வங்கள் அனைத்தும் இந்த கும்ப ராசியிலே இருப்பதால் ஏப்ரல் மாதம் அனைத்து ராசியை சார்ந்தவர்களை விட கூடுதல் நன்மையை பெறுகின்ற ஒரே ராசி. எப்படி என்றால் 11வது இடத்திலே குரு, 11வது இடத்திலே சனி, 11வது இடத்திலே கேது. இந்த அமைப்பு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணை நலன், சகபாகஸ்தர்கள், கூட்டாளிகள் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திற்கு அதிபதி சூரியன் உச்சம் 15ஆம் தேதிக்கு பிறகு. இது கும்ப ராசிக்காரர்களுக்கு அடிக்கின்ற அதிர்ஷ்ட காற்று. அதற்கு பிறகு கும்ப ராசிக்கு 4க்கும் 9க்கும் உள்ள அம்மா ஸ்தானத்தையும் அப்பா ஸ்தானத்தையும் வாக்கிய ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் காட்டுகின்ற சுக்கிரன் உச்சம். அப்பொழுதே அனைத்து ராசிக்காரர்களை விட இவர்களுக்கு தான் பல கிரகங்கள் சாதகமான நிலையில் இருந்து இந்த ஏப்ரல் மாதத்தை நடத்துவதா ராஜா கையை வைத்தால் ராங்காய் போனதில்லை என்ற ஒரு திரைப்பட பாடலை இவர்கள் பாடலாம். ஏனென்றால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். தடைப்பட்ட திருமணம், தாமதித்த திருமணம் இந்த மாதத்தில் நிச்சயமாகும். மேலும் சொத்து சேர்க்கை பெறும். அதற்கு பிறகு உடன் பிறந்த செல்வங்கள் இவர்களோடு சேர்ந்து உழைக்கும். இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு அயல் நாடு வாய்ப்பு, உள்நாடு வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்பு, அரசாங்க பரீட்சையிலே, சாதாரண பரீட்சையிலே எழுதியவர்களுக்கு கூட கூடுதல் மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்று வீசி அவர்களை வியக்க வைக்கின்ற வகையிலே அழைத்து செல்லும். மேலும் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் இந்த பொன்னான நேரத்தை, குருவின் அதிசாரத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் இந்த நேரத்தை நீங்கள் தவறாமல், சிந்தாமல், சிதறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெற்றி அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் என்பதை உறுதியாக மனதில் இறுதியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்கள் 2 தினங்களிலே ஏப்ரல் 17, 18 ஆகிய 2 தினங்கள் சந்திராஷ்டம் வருவதால் அன்றைய தினத்திலே ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடாது. அன்றைய தினத்திலே பெரிய பெரிய பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, பயணங்களை நீண்ட தூரம் நடைமுறைப்படுத்தக்கூடாது, மௌனியாக இருக்க வேண்டும், அசவை உணவை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினத்திலே நீங்கள் தேவையில்லாத வாதங்களை செய்யக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டிங் கவனம் செலுத்தி அதிலே முதலீடு செய்யக்கூடாது என்பதை
நீங்கள் உணர்ந்து புரிந்து இந்த 2 நாட்களை தவிர்த்தால் இந்த மாதம் அற்புதமான மாதம். கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய ஆன்மீக சக்தியை வளர்த்துக் கொள்ள, ஆன்ம சக்தியை வளர்த்துக் கொள்ள சிதம்பரம் நடராஜ பெருமானை வணங்க வேண்டும். திருவண்ணாமலை சிவனை இவர்கள் மனதில் நினைத்துக் கொண்டாலே காரியங்கள் அனைத்தும் மடமடவென்று கடகடவென்று சடசடவென்று முடியும். அதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மாத பலன், தின பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் போன்ற விசேஷ பலன்களையும் கண்டுகளித்து நீங்கள் அதை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு அதை தெரியப்படுத்தி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற முறையிலே பணி செய்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.